ஹாய், வெல்கம் டு மை சேனல் என்எஸ்கே ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நான் புதுசாக ஒரு டிஷ் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரசம் வச்சுட்டு எப்போவுமே யூஸ்வலாக பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக புதுசாக எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு புதுசாக ட்ரை பண்ணேன். அது என்னென்னா சோயாபீன் பெப்பர் சோயாபீன் ஃப்ரை அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு பவுல் ஃபுல்லாக சோயா எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சுடுதண்ணி கொதிக்க விட்டுட்டு அதில் சோயா போட்டுட்டு நல்லா அது ஊறுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இது மாதிரி ஸ்ட்ரீமரை வச்சு அதை வடிகட்டிக்கணும். ஓகேங்களா? இல்லைனா சூடாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் லைட்டாக ஆறின மாதிரி இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் நான் புளிகிற மாதிரி டைட்டாக அந்த சோயா புழிஞ்சிங்கன்னா அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் தனியாக ஒரு பவுலார் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை ரெண்டாக இப்படி கட் பண்ணி போட்டுக்கணும். அப்போ தான் அந்த நம்ம போடுற மசாலாலாம் அந்த உள்ளரிக்க ஸ்ட்ராங்காக இறங்கும். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் பண்ணுற மாதிரி நல்லா டைட்டாக புழிஞ்சு அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. 1 கப் ஆனியன், 1 கப் டொமேட்டோ, 1 கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கிட்டு அது நல்லா காயணும். காஞ்ச சூடானதுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில். உங்களுக்கு எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதில் சோம்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதோட ஸ்மெல் உங்களுக்கு வரும். அந்த ஸ்மெல் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 1 கப்பில் சேம் குவான்டிட்டியில் 1/2 கப் எடுத்திருக்கேன். அதை இப்போ போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் அது நல்லா இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அந்த ஆயிலில் வதக்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் அந்த நம்ம வச்சுருக்க 1 கப் ஆனியன், 1 கப் டொமேட்டோ அதை அதில் போட்டுட்டு அதையும் சேர்ந்து வதக்கணும். இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கணும். இப்போ டொமேட்டோ போட்டுக்கலாம். நான் 1 கப் டொமேட்டோ, 1 கப் ஆனியன் போட்டிருக்கேன். இப்போ ரெண்டையுமே சேர்த்து வதக்கிக்கணும். நீங்கள் சிக்கன் குழம்புலாம் வச்சிங்கன்னா நல்லா இதாகும்ல, தொக்கு பதத்துக்கு வரும்ல, அது மாதிரி நீங்கள் வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச சோயா அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் குழம்புத்தூள் இதை போட்டு நல்லா அதை மறுவட்டியும் நீங்கள் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். வதக்குனிங்கன்னா இந்த மசாலாவில் இருக்க ரா ஸ்மெல்லாம் போயிட்டு குட் கன்சிஸ்டன்சியில் வரும். நான் இன்றைக்கி ட்ரையாக தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் வாட்ரு. நான் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக மசாலா அதில் கோட் ஆகிற மாதிரி இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் கம்மியாக தான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சம் கேர்டை ஆட் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்னும் திக்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். உங்களுக்கு இன்னும் வாட்டரியாக வேணுக்கோ ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இது சாதத்துக்கு வச்சுக்கலாம், இல்லை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கும் நல்லா தான் இருக்கும். லைட்டாக பெப்பர் போட்டுட்டு அதை வதக்கிட்டு நம்ம எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.